ஓம் ரத்த காட்டேரியே போற்றி. சாமி, நான் சொன்னதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். ஓம் சூலி. மாற்றம் எதுவும் இல்லையே? நிச்சயமா நடக்கும். ஓம் திரிசூலினியே போற்றி. என்னம்மா, ஓகே தானே? டபுள் ஓகே. ஐ, ஜாலி ஜாலி ஜாலிதான். சின்னசாமி, பாஸ் அங்க பாருங்க பாஸ், ஆளே இல்லாம ஜூஸ் ட்ரே மட்டும் தனியா வந்துட்டு இருக்கு. யோ, ட்ரேக்கு கீழே பாரியா. குள்ளச்சாமியாரு, எல்லாரும் ஜூஸ் எடுத்துங்க. இந்தாங்க. இல்ல எனக்கு வேணாம். உங்களுக்கு வேணாம் பரவாயில்ல, எடுத்துங்க. வேணாயா, போயா. இந்தாங்க. இல்ல எனக்கு வேண்டாம். நீங்க எடுத்துங்க. வேண்டாம். ஜெய் காளி. அம்மா, இது சும்மா எனர்ஜிக்காக கொடுக்கல. இந்த பூஜை பண்ணும்போது உங்க உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சு அந்த பேய விரட்ட விடாம தடுக்கும். அத தடுக்கத்தான் இந்த பானமே. எல்லாரும் தைரியமா குடிங்க. சாமி, எனக்கு ஒரு டவுட்டு. நாங்க ஜூஸ குடிக்கிறதுக்கும் நீங்க பேய் ஓட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது நீங்க எல்லாரும் அந்த ஆன்மாவுக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிறவங்கல்ல. அதனால அந்த ஆன்மா சக்தியோட உடம்ப விட்டு போகாம இங்கேயே இருக்க முயற்சி பண்ணும். இந்த ஜூஸ நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருந்து வெளியே வர்ற கதிர்வீச்ச அது தடுக்கும். அதனால அந்த ஆன்மா சக்தியோட உடம்புல இருந்து வெளியில வரும்போது இது நமக்கான இடம் இல்லைன்னு இந்த இடத்தை விட்டே போயிடும். அப்பதான் சக்தி உடம்புல இருந்து மொத்தமா அந்த ஆவிய என்னால விரட்ட முடியும். திரும்பவும் வரவிடாம தடுக்க முடியும். ஓஹோ, அப்படியா? குடு. இந்தாங்க, நீங்களும் எடுத்துங்க. சின்னசாமி, எனக்கு வேண்டாம். ஏன்? நான் தான் இவங்க ஃபேமிலியே இல்லையே. என்ன இவன் ஆவுனா அந்த ஆளையே பாக்குறான். சாமி, என்ன நீங்க கிளாஸ்ல மக்கு பையன்ட்ட வாத்தியார் கேள்வி கேட்டோன்னா நல்லா படிக்கிறவனை திரும்பி பாக்குற மாதிரி நீங்க அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. தம்பி, என் உத்தரவு இல்லாம அவர் எதையும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். நீங்க இவங்களோட ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் இவங்க குடும்பத்தோட நீங்க ஒட்டி உறவாடுறதுனால கண்டிப்பா நீங்களும் குடிக்கணும். இல்லனா அந்த ஆன்மா உங்க கூட வந்துடும். என்னது, என் கூட வந்துருமா? அப்ப நான் 2 கிளாஸா குடிச்சிடுறேன். குடுப்பா. எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் தான், எடுத்துக்க. சரிங்க சாமி. இருங்க. நான் சொல்றப்ப அந்த ஜூஸ குடிச்சா போதும். இப்பவே குடிச்சா அதோட வீரியம் குறைஞ்சிடும். என்னடா இது, புதுசா சுட்ட பீஸா நாத்த அடிக்குது. இத வேற குடிச்சு ஆகணும்னு சொல்றானுங்களே. என்னது, குள்ளச்சாமி இடுப்புல இருந்து அவன் சைஸுக்கு ஒரு டப்பா கீழே விழுகுது. என்னன்னு பாத்திர வேண்டியதான். இது என்ன பவுடரு? ஓகே. மேடம், 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 நீங்க சொன்னது சரிதான் மேடம். அவனுக்கு சரியான ஃப்ராடு சாமியார் மேடம். இந்த பவுடரை ஜூஸ்ல கலந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க மேடம். ரன்பீர், நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சொல்லுங்க மேடம்.
கதவை மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டு போங்க. மேடம் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோர் ஓப்பன்ல இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ம். எல்லாம் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா ஃப்ராடா பண்றீங்க? இருங்கடா, உங்களுக்கு இருக்கு. டேய் சின்னசாமி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? அக்கா பொருளை எடுத்துட்டு போட்டுக்கு பேகும் ரெடி. வானம் குடிச்ச 10வது நிமிஷத்துல எல்லாரும் சுருண்டு விழுந்துருவாங்க. அதோ இருக்குது அந்த அம்மா இடுப்புல தான் பீரோ சாவி இருக்கு. அது எனக்கு எட்டாது, நீ தான் எடுக்கணும். சாவியை எடுத்ததும் நகை பணம் எல்லாத்தையும் சுத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறோம். அப்புறம் நேரா கோவாவுக்கு டூர் போறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல வேலை குடிக்கிறதுக்குள்ள வந்துட்டோம். முதல்ல இத கலந்துட வேண்டியதான். பார்த்து பண்ணு. பூஜை ஆரம்பிக்க போற. பூஜை ரொம்ப உக்கிரமா இருக்க போகுது. சரி, இப்ப எல்லாரும் பானத்தை குடிங்க. சரி, இப்ப பூஜைய ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் ஆரம்பிங்க சாமி. பாவம், சக்தி அங்க தனியா ரொம்ப கஷ்டப்படுறா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பூஜை நடக்கும்போது சக்தி மட்டும் இங்க வந்துடக்கூடாது. ஓஹோ, அப்படியா? அப்படி வந்தா அது இந்த பூஜைக்கு மிகப்பெரிய இடையூறாயிடும். கதவு பூட்டித்தானே இருக்கு. கதவெல்லாம் பூட்டியாச்சு சாமி. திறந்து வந்துட முடியாதுல்ல. அந்த பொண்ணு வெளியில வரவே வராது. ஆஹா, கச்சேரி ஆரம்பமாயிடுச்சு. ஆஹா. டேய் இருங்கடா, இன்னைக்கு உங்களுக்கு பூஜை இருக்குடா. எலுமிச்சம்பழத்தையா உருட்டுறீங்க? இப்ப உங்களை உருட்டுவாங்க பாரு. சுபத்ரா, கதவு பூட்டி இருக்குன்னு சொன்ன, கதவு திறந்திருக்கு. ஐயோ, ஏதாவது பண்ணியா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சாமியார் ஒரு ஃப்ராடு சாமியார். தோ இவ இருக்கானே, நம்மளெல்லாம் ஏமாத்ததான் இந்த டிராமாவே பண்றான். நம்பாதீங்க நம்பாதீங்க, அந்த ஆத்மா போய் சொல்லுது. எடாய், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசாம இருக்கணும். சக்தி மேடம், நீங்க ஆரம்பிங்க. மாமா, இவனுங்களெல்லாம் சுத்தமா நம்பாதீங்க.
நீங்க முன்ன சொன்ன மாதிரி தான் இவனுங்க 2 பேரும் காசு புடுங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கானுங்க. நீங்களும் அத்தை பேச்சு கேட்டு நம்பிட்டு இருக்கீங்களே. அது அது இல்ல சக்தி. இல்ல மாமா, இந்த வீட்ல பேயும் இல்ல பிசாசும் இல்ல. அத நான் உங்களுக்கு இப்ப நிரூபிக்கிறேன் மாமா. என்னம்மா அவ நம்மள ஒரு மாதிரி பாக்குறா. ஏய், நீ என்ன வித்த காட்டினாலும் சரி, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு உன்னை இந்த உடம்ப விட்டு நான் விரட்டத்தான் போறேன். யாரு யார விரட்டுறாங்கன்னு பாப்போம். சக்தி ஐயோ, இவ சும்மாவே வெளுத்து வாங்குவாளே. இங்க இருந்த சாட்டு அவகைக்கு எப்படி போச்சு? ஐயோ, ஏய், சக்தி ஆஹா, எங்கள் வீட்டு பிள்ளை ஃபீமேல் வெர்ஷன் பாக்குற மாதிரில இருக்கு. சக்தி ஏய், ஜெய் காளி. ஏய், அடிக்காத. ஏய், ஏய் சக்தி, போடுங்க மேடம், நல்லா போடுங்க. ஐயோ, அடிங்க, அடிங்க, விடாதீங்க. அடிங்க, நல்லா அடிங்க. பேய ஓட்டுற பேய் இப்ப நான் எப்படி பேய் ஓட்டுற பாரு. போடுங்க, போடுங்க. சக்தி மேடம், இங்க வாங்க. ஒன்றரை நாளைக்கு 2 போடு போடுங்க. அடிங்க. இல்லன்னா காரணம். நல்லா அடிங்க. 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 அடிங்க, நல்லா அடிங்க. போடுங்க. சக்தி அடிங்க. மேடம், போதும் மேடம். போய் மெயின் ஆஃப் பண்ணுங்க. இந்த இன்வெர்ட்டரை நான் பாத்துக்கிறேன். தூண்டி விடுறேன்னா? என்னைய ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறீங்க? ஏய் சக்தி அம்மா. சக்தி அம்மா. அத்தை சக்தியை அடிக்காத. ஐயோ, பாட்டி பாட்டி இப்படி வாங்க பாட்டி. அப்படி அப்படி அப்படி. போடுங்க, நல்லா போடுங்க. இவனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். நல்லா போடுங்க. நீங்க எந்த தோலை உரிச்சிருவானுங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். டேய், சிம் கார்டு சைஸ்ல இருந்துட்டு ஒளிஞ்சு வர போறியா? டேய் 2.0 குட்டி ரோபோ, இருடா வரேன்டா. இருடா, போடாதடா. டேய். டேய். டேய், ஏன்டா பாடா படுத்துற? ஏன்டா நெட்டச்சாமி நெட்டச்சாமி சேர்ந்துட்டு எலுமிச்சம்பழமா உருட்டுறீங்க? இருங்கடா, அவங்கள பாத்துக்கிறேன். ஃப்ராடுத்தனமா பண்ற என்ன? சக்தி, ஐயோ அத்தா, மன்னிச்சிடுங்க அத்தா. ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்தா. நான் அவனை தான் அடிச்சேன். டேய், என் அத்தை பின்னாடி ஒளியற. ஒழுங்கா வெளியில வா. இல்ல, நான் வரமாட்டேன். வெளியில சக்தி அம்மா சக்தி. வெளியில வா சொல்லல. நீ வர வரைக்கும் நான் இப்படிதான் அடிச்சிட்டு இருப்பேன். அப்பா, வெளியில வா. வெளியில வாடா. சக்தி சக்தி உண்மையை சொல்லுடா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. எல்லாத்தையும் உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சக்தி உடம்புல எந்த பேயும் இல்ல. ஐயோ, சொதப்பிட்டானே. இதெல்லாம் வெறும் நாடகம் தான். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒரிஜினல் சாமியார் இல்ல. பாவி, ஒரிஜினல் சாமியார் இல்லையா? இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க, இவன் ஒரு போலி சாமியார்னு. நான் ஆரம்பத்துல சொல்லும்போது யாருமே நம்பல. இப்ப பாத்தீங்கல்ல.
இவன் வாயாலேயே உண்மையா வர வச்சுட்டேன். இதுக்காக தான் நான் சாட்டையால் அடிச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு. இவன் எதுக்காக இங்க வந்தான்னு இவன் வாயாலேயே நானே சொல்ல வைக்கிறேன். இருமா, நீ என்ன சொல்ல வைக்கிறது? நானே சொல்லிடுறேன். தா, நான் இங்க வந்தது இங்க இருக்கிற உங்க நகை, பணம், பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போகத்தான். ஐயோ, அட பாவி, என்னம்மா புதுசா ஒரு கதை சொல்றான்? டேய், அது நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. அதுக்கு நீங்க எல்லாரும் சுயநினைவோட இருந்தா தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் மயங்கி விழுந்துட போறீங்க. உங்க எல்லாரோட நகை மொத்தத்தையும் நான் ஆட்டையை போட்டு போறேன். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்கேன். ஐயோ, ஐயோ, இவன் கொடுத்தது மயக்க மருந்தா? சுபத்ரா, நாம மோசம் போயிட்டோமா? எப்படி கதையில ஒரு ட்விஸ்ட். கண்ணா ஒரு நிமிஷம். உன் கதையில மேடம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இவங்க குடிச்ச ஜூஸ் எல்லாம் காலாவதி ஆகி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இவங்க குடிச்சதெல்லாம் நல்ல சத்தான ஆரோக்கியமான பானம். இத இருக்கு. பாடி, இப்போ அடுத்து நான் அடிக்க போற அடியில நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்ல போற? டேய், ஏன் வீட்டுக்கே வந்து எல்லா சொத்தையும் சுருட்டிட்டு போலான்னு பாக்குறியா? குடு சக்தி. ஒண்ணு காட்டி கொடுத்து பணம் தர வாங்கிக்கோ. சிவா, இவனை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பா. இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் இனிமே ஊருக்குள்ளே இருக்க கூடாது. இருந்தாங்கன்னா நம்ம மாதிரி நல்ல குடும்பத்தை செய்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்கப்பா. கூட்டிட்டு போ. சக்தி, சாரி சக்தி. மாமா, நீங்க சாரி கேக்குறீங்க? இது உங்க தப்பு இல்ல மாமா. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நம்பும்போது நாமளும் அதை நம்பித்தான் ஆகணும். பரவாயில்ல, விடுங்க. சக்தி, நீ மட்டும் கொஞ்சம் தெளிவில்லாம இருந்திருந்தனா நம்ம நிறைய விஷயத்தை இழந்திருப்போம். சுந்தர், இதெல்லாம் உண்மையா சம்பாதிச்சது. உண்மையா சம்பாதிச்சதும் உண்மையா நேசிச்சதும் எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. உண்மையா நேசிச்ச எதையும் யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஐயோ சக்தி மேடம், இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த போலீஸ் ஆமையார் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைங்க. டேய், ஆமா, இவன் கூட ஒரு குள்ள இருந்தானே, அவன் எங்க? தம்பி பாஸ், இங்க வாங்க. இங்க இருக்கா பாருங்க. பாத்தீங்களா? ஆமா, கூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி ஒளிஞ்சிருக்கா பாருங்க. டேய், எந்திரா. டேய், வாடா. வாடா குள்ள சாமி. வா ப்ரோ. போடா. வாடா. சக்தி, நீ இருந்ததுனால தான் இங்க ஏதோ பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கு. நானும் அவசரப்பட்டுட்டேன் சக்தி, சாரி. அக்கா, நீ எதுக்குக்கா இதுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நீ போ.